தமிழ்நாட்டுல வந்து நம்ம இவர் இருக்க நித்யானந்தான்னு ஒருத்தர் இருந்தார். இப்ப கைலாஸ் நாட்டுல இருக்காரு. கைலாசம் தனியா ஒரு நாடை உருவாக்கி இருக்காரு. அவருக்கு இருக்கிற தைரியமும் தன்னம்பிக்கையும் அந்த துணிச்சலும் கொஞ்சம் கூட கிடையாது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு, இல்ல இந்த திராவிடம் பேசும் திருட்டு பயல்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். தெளிவா சொல்லணும்னா, ஏன்னா அவர் இங்க நாட்டுல இருக்க தொல்லை பண்ணிட்டு இருக்க தனியா ஒரு நாடை உருவாக்கிட்டு போயிட்டார். அவர் இந்து தமிழர் ஆனாலும் தனியா ஒரு நாடு உருவாக்கி இருக்காரு. போடா நீங்களாச்சும் உங்க நாடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளவு கழுவி ஊத்துறோம். திராவிடன் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கழுவி ஊத்துறோம். அந்த சீமான் கழுவி ஊத்துறான். திராவிடம் கிடையாது, திராவிடம் பொய்யான வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த ரோசம், வெக்கம், மானம், சூடு, சோரணை கொஞ்சமாவது திமுக இருந்துருந்துச்சுன்னா தனியா ஒரு நிலப்பரப்பை உருவாக்கி இருக்கணும். திராவிட நிலப்பரப்பு. திராவிடத்தின் மீது நம்பிக்கை உள்ளவங்க இங்க வாங்கடா. எவனுக்கெல்லாம் எவனுடைய பொண்டாட்டி எல்லாம் தாலி இருக்கணுமோ இங்க திராவிட நாட்டுக்கு வந்துருங்க. எவனுடைய பெண்களுக்கெல்லாம் கற்பப்பையை அறுத்து எடுத்துட்டு கண்டவனோட படுக்கணும்னு ஆசைப்பட வைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இப்படி ஏன்னா ஈவே ராமசாமி அப்படிதான் சொல்லியிருக்காரு. அவங்களுடைய திராவிட தந்தை ஈவே ராமசாமி என்ற பெரியார் சொல்லியிருக்காரு. ஆண்களும் பெண்களும் சமம் என்பது உண்மை எனில் பெண்கள் தங்களுடைய கற்பப்பைகளை அகற்றிக் கொள்ள வேண்டும். எப்படி ஆணு 4 பேரோட போறாங்க பெண்களும் போகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி உள்ள சீரிய சிந்தனை உள்ளவர்கள் பெண்களை தனியா கூட்டு போய் அவங்க திராவிட நடுவில் உருவாக்கி வச்சுக்கணும். நித்யானந்தாக்கு இருக்கிற தைரியம் உங்களுக்கு இருந்துச்சு. எவனா ஒருத்தனுக்கு வாய் பேசிட்டே இருக்காங்க, நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அந்த ஓசிஸ் ஒரு வீரமணி இந்த இவன் டேனியல் ராஜன், இந்த திருமுருகன் காந்தி இவங்க பேசிட்டீங்க. திராவிடம் பேசுறீங்க இல்ல, உங்க பொண்டாட்டி பிள்ளைகளை கூட தனியா திராவிட நாடு உருவாக்கிட்டு அங்க போய் உட்காந்துருங்க. இது எங்களோட தமிழர் நாடு. அந்த காலத்துல இருந்து நாங்க இங்கதான் இருக்கோம். இன்னும் சொல்ல போனா இவங்க தீபாவளிக்கு வந்துட்டு கிளப்புறாங்க உட்காந்துட்டு. சங்க காலம் முதற்கொண்டு இந்த எப்படி சொல்ற சந்தோஷத்தின் வெளிப்பாடு கைதட்டுறது, அந்த கூச்சல் இதெல்லாம் சந்தோஷத்தின் வெளிப்பாடு. என்னடா சத்தமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்ப அதுக்கு அடுத்து அதனுடைய வெளிப்பாடு பாத்தீங்கன்னா பட்டாசு வெடிக்கிறது. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, இன்னைக்கு இவ்வளவு நேரம் தான் வெடிக்கணும், இவ்வளவு நேரம் தான் வெடிக்க கூடாது. இதை சொல்றதுக்கு நீ யாரு? தீபாவளி பட்டாசு இந்த நேரத்துல வெடிக்கணும்னு சொல்றது, வெடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யார்? உனக்கு தீபாவளி பண்டிகை வாழ்த்து சொல்ற தைரியம் கிடையாது. கிறிஸ்தவனுக்கு பயந்து, முஸ்லிம்களுக்கு பயந்து ஆட்சியில இருந்தாலும் தைரியம் இல்லாத ஒரு கோழை நீ. ஏன்னா உனக்கு தைரியம் கொஞ்சமாவது இருந்துருந்துச்சுன்னா தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லணும். எங்க நம்ம சொன்னாங்க ஓட்டு போடாம பேர போறாங்க, எப்படி சொல்லி இருட்டு சந்துக்கு வச்சு முரட்டை குத்த போறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் தீபாவளி வாழ்த்து சொல்ல பயப்படுறவன். உங்க அப்பா காலத்துல இருந்து அதான் பயம் உங்களுக்கு தீபாவளி வாழ்த்து சொல்றதுக்கு. ஏன்னா வாழ்த்து சொன்னா உள்ள பாதிர வச்சு குமுற, வாழ்த்து சொன்னா மத்த அந்நிய நாட்டு மதத்துக்காரன் ஒழிச்சு குமுற போறான் உட்காந்துட்டு நம்மள அப்படின்னு சொல்றதுக்காண்டி இன்னைக்கு வரைக்கும் வாழ்த்து சொல்ல பயப்படும் கோழைகள் நீங்கள். எங்கள் தீபாவளி பண்டிகை எவ்வளவு நேரம் கொண்டாடணும், எப்ப கொண்டாடணும் சொல்றதுக்கு நீங்க யாரு? இல்ல உங்க அப்பா வீட்டு பணத்தை கொடுக்க போறீங்க தீபாவளி கொண்டாடுறதுக்கு? இல்ல. அதனால எப்ப கொண்டாடணும், எவ்வளவு நேரம் கொண்டாடணும் எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு உண்மையிலே இந்த மாசு மேல மாசுபடுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு உண்மையிலே தோணுச்சுன்னா இதெல்லாம் தடுத்து நிறுத்த ஆசைப்பட்டீங்கன்னா ஆறுகள் சீரழிந்து கொண்டிருக்கின்றன. அந்த இது பேருந்து இதுல இருந்து புகையிலிருந்து வர இதுல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய சீரழிஞ்சிட்டு இருக்குது. ஏசியால சீரழிஞ்சு கொண்டு, ஆறுகளால் பால்பட்டு கொண்டிருக்கின்றன. பல நிறுவனங்கள் நிலத்தடி நீரை மாசுபடுத்திக் கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் தடுத்து நிறுத்திட்டு அப்புறமா இந்துக்கள்கிட்ட, ஏன்னா இது கிறிஸ்தவ புத்தாட்டுக்கு நள்ளிரவுல பட்டாசு அடிச்சா ஒண்ணும் ஆகாது. தீபாவளிக்கு ஒரு நாள் இந்து பட்டாசு அடிச்சா உடனே உங்களுக்கு பூகம்பம் வந்துடும். இழிச்சவன் இந்து இல்ல. அதனால சொல்றது என்னன்னா ஒண்ணுதான், உங்களுடைய வேலை நீ பாத்துட்டு போ. உனக்கு திராவிடமா இந்த தீபாவளி வாழ்த்து துணிவு கிடையாது, துப்பும் கிடையாது, இதுவும் கிடையாது. தீபாவளி வாழ்த்து துணிவும் கிடையாது, துப்பும் கிடையாது. அவன் காலை நிக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கோ. எங்களுக்கு நீ கொண்டாடாது எங்களுக்கு சொல்றதுக்கு நீ ஆள் கிடையாது.